அஜித் நம்பர் 1. தல வணக்கம் தல. ஷேஃப் தலையோட அடிச்சா அஜித். அஜித் சார். அஜித் தல. அஜித். அஜித் சார். அஜித் மீடியாவுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பில்லா படம் இது ரெடி ஃபார் ரிலீஸ். நல்லபடி ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. we are all very confident. And வழக்கு போல as I promised you, I'm here to meet you all. நாங்கள் படம் ஆரம்பிக்கிறப்பவே we wanted ரஜினி சார்ஸ் அப்ரூவல். ஸோ நேரடியாக போய் ரஜினி சாரை சமைச்சு we wanted his consent. And நேரில் போய் கேட்டோம் சார் அவங்க any of your old films remake பண்ணலாம்னு கேட்டதுக்கு he was very excited. நான் அவரை கேட்குறேன் which film would you like to remake கேட்டது he said Billa. And உடனே ரஜினி சார் gave the approval. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. So we have started this project with the blessings of Superstar Rajinikanth, for which I take this opportunity and would like to thank sir for being very magnanimous enough in having accepted and having given us the go ahead and whatever. Thanks sir. எந்த அளவுக்கு நாங்கள் if you are expecting your expectations of அது நீங்கள் படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபார் யூ. நீங்கள் படம் பார்த்துட்டு இட் இஸ் ஃபார் யூ டு லெட் அஸ் நோ as to how the film is shaped up. கடந்த சில வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் எல்லாம் ரீமேட் டைட்டில்ஸை வந்து திரும்ப பழைய டைட்டில்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ரீமேக் பண்ணுற ஐடியா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி இந்த ஐடியா வந்தது. இதை ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் சொன்ன கேட்டதுக்கு they were not too keen. ஸோ அதுக்கிடையில் வந்து நிறைய படங்கள் வந்துருச்சு. ஷாருக் கான் ஹிந்தியில் வந்து டான் ரீமேக் பண்ணார். தென் சமீபத்தில் தமிழ்லேயே வந்து நானவனுங்கிற படம் ரீமேக் பண்ணிட்டு வியாபார ரீதியாக சக்ஸஸ். ஸோ ஆனந்தா பிக்சர் சர்க்கிட்ஸும் நானும் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு நான் பேசுகிறப்ப ஐ சஜஸ்ட் திரும்ப நான் சார் பழைய படம் ரீமேக் பண்ணலாம். தென் பில்லா மைண்டுக்கு வந்தது. சார் நாங்கள் என்றைக்குமே எதிரிங்களாக இருந்தது கிடையாது. ஓகே, நமக்குள்ள டெஃபினெட்லி போட்டி இருக்கு. எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி சார் போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒரு பர்சனல் லெவலில் யாரையும் பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஆரோக்கியமான விஷயம். ஸோ எப்படி உங்களுக்குள்ள போட்டி இருக்கோ அதே போல வந்து எங்களுக்குள்ளேயும் போட்டி இருக்குது. பட் பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது சார். ஸோ டெஃபினட்டாக நாங்கள் எதிரிங்க கிடையாது. நாங்கள் கமர்ஷியலாக வந்து நாங்கள் வி வாண்ட் டு டூ குட் ஃபிலிம்ஸ். சோஷியல் அவேர்னஸ் இருக்கலாம், மேபி ஒரு சீன் 2 சீன் இருக்கலாம். we can't dedicate a whole film towards social awareness. So, but definitely we're trying to inculcate some values. Basically, I'm a very private person. That is a very private person. இப்போ one man's food is another man's poison. ஒரு சிலர் வந்து அதை விரும்புவாங்க. they want to give interviews, they want to indulge in PR for their film. but அதுக்காக வந்து I can't. I mean, I'm not very comfortable. I'm not comfortable doing certain things. And that's a personal விஷயம். வேற ஒன்றும் கிடையாது. சுமாரான படங்கள் கொடுத்துருக்கேன், ஃப்ளாப் படங்கள் கொடுத்துருக்கேன். நான் என்றைக்குமே வந்து படங்களை வந்து போஸ்டர் ஒட்டியோ 100வது நாள் போஸ்டர் ஒட்டியோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஈடுபட்டதில்லை. என்னோட ஃபேன்ஸும் ஈடுபட்டதில்லை. நெஞ்சன் வந்து அங்கே கிடைக்கும். I'm not running away. Plus எனக்கு வந்து I don't have these புரிஞ்சுக்கணும். I don't have I'm a first generation actor.
in my family. I'm a first generation actor. I have a very efficient staff in there. Rasigar Mandam பார்க்கிறதுக்கு மிஸ்டர் தேவா இருக்காரு. ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சுரேஷ் இருக்காரு. வெரி எஃபிஷியன்ட். ரெண்டு பேர் தான். என்னோட டேட்ஸாக இருக்கட்டும், காஷிக்ஸாக இருக்கட்டும், மை பேமெண்ட்ஸ், மை டாக்ஸஸ் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் சார். தட்ஸ் a lot of pressure. தேவையில்லாத விளம்பரங்களை வந்து நான் ஈடுபடுறதில்லை. ஐ டோன்ட் விஷ் டு. ஏன்னா டுடே பீப்புள் ஆர் வெரி கிளியர். மக்களை பொறுத்த வரைக்கும் நேரம் சார் எது உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு தெரியும். வந்து வெளியில தான் ஹீரோவாக இருப்பார். ஆனால் நிறைய பேர் சொல்லுது செட்டுக்கு வந்த லைட் பாய்லேருந்து எல்லாரும் ரொம்ப கேஷுவலாக அவர் ஹீரோ மாதிரி எங்கே வேணாலும் உட்காருவார், எப்படியே இருப்பார், ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அவரே சமைச்சு அவரே எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். ஒரு ஹீரோ மாதிரியே இருக்க மாட்டார், ரொம்ப கேஷுவலாக இருப்பார். டவுன் டு எர்த்தில் வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணுவார் ரியலாக. அப்பார்ட் ஃப்ரம் குட் ஹியூமன் பீயிங், அவர் வந்து தான் வேலை உண்டு அந்த மற்றபடி அவர் வெளியில் எங்கேயுமே எல்லாரும் வெளியில் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷோக்கும் வருது இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் ஒரு லைன் போட்டு தன்னோட லைஃப் அப்படி லீட் பண்ணிகிட்ருக்காரு. செட்டில் மட்டும் ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ரொம்ப 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 கேஷுவலாக இருப்பார். யார் பார்த்தாலும் ஃபோட்டோ யாராவது எடுக்கணுன்னா பர்மிஷன் கேட்டால் எவ்வளோ நேரம்னாலும் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ஜி சார், நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அசோகா ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஷாருக் கூட வந்து ஆக்சுவலாக பாம்பேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஆக்சுவலாக அங்கே ரொம்ப சொல்கிறா எல்லாம் நம்மளுக்கு தான் இருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியானார். அப்போ அந்த வில்லன் அதோட இதெல்லாம் காட்டிட்டு இருந்தார் ஸ்டில்ஸ். அப்போ ஒரு வாட்டி மீட் பண்ணி அந்த ஷூட்டிங் அப்புறம் மீட் பண்ணவே இல்லை. நான் டைரக்டர் ஆகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு பாம்பேலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆகணும். அதை முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். அவருக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு ஒன்றுமே சுத்தமாக தெரியாது. மீட் பண்ணோடனே வந்தார், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னாரு. அங்கேயே ஒரு ஜர்க் அடிச்சது. பரவாயில்ல, நல்ல ஒரு கேப்புக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கேன்னு, வி ஷுட் டூ சம்திங் அப்படின்னாரு. சரி, அப்போ ஏதோ ஜோக் அடிக்கிறான்னு நினச்சி விட்டேன் நான். பட் நிஜமாவே பில்லா டைமில் அது நடந்துச்சு. ஆக்சுவலாக அதுவும் நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கும் அவர் அவரோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கும் பயங்கர கேப் இருந்தாலும் அவர் மைண்டில் இருந்திருக்கேன். ஆக்சுவலாக அது ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் ஹவ் என்னோட ஜேர்னி அஜித் சாரோட ஸ்டார்ட் ஆச்சு. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். உழைப்பாளர்கள் தினமான இன்னைக்கு உழைப்பை மட்டுமே முன்னிறுத்தி இவ்வளோ தூரம் உயர்ந்த உங்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு சிறந்த நாள் இருக்க முடியாது. நிறைய பேர் சொல்லலாம் என்ன அஜித் சார்னு எல்லாரும் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அது உங்கள் கூட பழகின உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. You have so much of good qualities in you which I really admire. உங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த நாட்கள் ஐ திங்க் அது என்னோட வாழ்நாளில் அது மறக்க முடியாத ஒரு விஷயமா என்றைக்குமே இருக்கும். ஐ ரியலி செரிஷ் இட். என்னை ஒரு சகோதரனாக பார்த்தீங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அது நிறைய நீங்கள் பேசின ஒவ்வொரு விஷயமும் என் உள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்களோ இல்லை உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். பட் அது தெரியறதுல தப்பு இல்லை சில விஷயங்கள். ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் பிளைண்டாக அவங்களோட தே ரிஃப்ளெக்ட் யூ. ஸோ ஐ திங்க் சில விஷயங்கள் தெரியறது தப்பு கிடையாது.